ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்திய தேசிய இயக்கத்திலிருந்து மிக முக்கியமான அசல் வினாத்தாள் மற்றும் அது தொடர்பான கூடுதல் பதில்கள் பார்க்கலாம். முதல் கேள்வி, ராஷ்ட் கோப்தார் அப்படிங்கிறது யாருடைய முழக்கம்? ராஷ்ட் கோப்தார் அப்படிங்கிறது யாருடைய முழக்கம் அப்படின்னா ஃபார்சி இயக்கத்தோட ஒரு முழக்கமாக இருந்தது தான் வந்து ராஷ்ட் கோப்தார் அப்படிங்கிறது. மேலும் இந்த ராஷ்ட் கோப்தார் அப்படிங்கிற பேர்லேயே வந்து ஒரு பத்திரிகையை தொடங்கியவர் வந்து பார்த்திங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ இதில் வந்து முழக்கம் வந்து யாருடையது அப்படின்னா ஃபார்சி இயக்கம். இதே பத்திரிகைன்னு கேட்டாங்கன்னா அந்த பத்திரிகை யாருடையது அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து கொடுக்கப்பட்ட நிகழ்வுகளை வரிசைப்படுத்துக. இதில் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை கிளர்ச்சி, அடுத்தது சந்தால் கிளர்ச்சி, பெரும் புரட்சி, சம்ரான். இதை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா 2, 3, 4, 1. ஸோ இதுக்கான வருடங்கள் வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 2 தான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வருடம். சாந்தால் கிளர்ச்சி 1855. பெரும் புரட்சி, அதாவது சிப்பாய் கழகத்தை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பெரும் புரட்சின்னு சொல்லலாம். அதோட வருடம் 1857. அடுத்து சம்ரான் வந்து 1917. அடுத்து வந்து மாப்பிளா கழகம் 1921. வருடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்த கேள்வி, சம்பத் கௌமுகி அப்படிங்கிற பத்திரிகை யாரோடு தொடர்புடையது அப்படிங்கிறத கேள்வி. சரியான ஆன்சர் ராஜாராம் மோகன் ராய். அவர் தொடர்பான கூடுதல் தகவல்கள் பார்க்கலாம். இந்த பத்திரிகை வந்து பார்த்திங்கன்னா சம்பத் கௌமுகி அப்படிங்கிறது வங்காள மொழியில் எழுதப்பட்டது. மேலும் பார்த்திங்கன்னா மீரத் உல் அக்பர் அப்படிங்கிறது ராஜாராம் அவர்களோட பத்திரிகை தான். அது பாரசீக மொழியில் வெளியிடப்பட்டது. அடுத்து மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புக்கில் இருக்காது, இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான், தெரிஞ்சுக்குங்க. மூன்றாவது பிரமினிஷியல் இதழ். இது வந்து ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்ட பத்திரிகை. அடுத்த கேள்வி, விலை மதிப்பற்ற சேவைகளால் இந்தியாவின் வைசிராக பாராட்டப்பட்டவர். கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வைசிராக பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள். அடுத்த கேள்வி, 1941ஆம் ஆண்டு விருதுநகர் நகராட்சி தலைவராக காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் இருந்த இடம் என்ன? 1941 விருதுநகர் நகராட்சியில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் காமராஜர் ஐயா அவர்கள். அவர்கள் வந்து அந்த பதவியில் நியமனம் பண்ணும்போது அவர் எந்த இடத்துல இருந்திருக்காரு அப்படின்னா வேலூர் சிறையில் இருந்திருக்காரு. ஸோ இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. அடுத்த கேள்வி, இந்தியாவில் ஆங்கிலேயர் பின்பற்றிய கொள்கை எது? இந்தியாவில் ஆங்கிலேயர் பின்பற்றிய கொள்கை பிரித்தாளும் கொள்கை. ஜமீன்தாரி முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர். ஜமீன்தாரி முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் காரன்வாலிஸ் பிரபு. 1921 மாப்ளா கழகம் எந்த இடத்தில் நடைபெற்றது? ஃபர்ஸ்ட் கேள்வி பார்த்தீங்கன்னா காலமுறை வரிசைப்படுத்துகள் இந்த கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ வருடங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், 1921 மாப்ளா கழகம் எந்த இடத்தில் நடைபெற்றது அப்படின்னா கேரளா. அடுத்த கேள்வி, 1925ஆம் ஆண்டு ஈவேரா காங்கிரஸிலிருந்து விலகுவதற்கான காரணம். ஏன்னா காங்கிரஸ்லேருந்து விலகினதுக்கு அப்புறம் தான் 1925 ஈவே ராமசாமி அவர்கள் வந்து சுயமரியாதை இயக்கத்தை அப்படிங்கிற அந்த இயக்கத்தை தொடங்கினார். ஸோ காங்கிரஸ்லேருந்து விலகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் சரியான காரணம் தான் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க எக்ஸாமில். ஸோ ஃபஸ்ட்டு கூற்று பார்த்திங்கன்னா இவரால் காந்திய கொள்கை பின்பற்ற முடியவில்லை. இரண்டாவது, காங்கிரஸ் முழுவதுமாக பிராமண தலைவர்களின் மேலாதிக்கத்தின் கீழ் இருந்தது. இதில் சரியானது எது அப்படின்னா 2 மட்டும்தான் வந்து சரியானது. ஏன்னா காந்திய கொள்கை வந்து ஈவே ராமசாமி அவர்கள் வந்து பின்பற்றியிருக்காரு. காங்கிரஸில் முழுவதுமாக பிராமண தலைவர் மேலாதிக்கம் இருந்தனால தான் வந்து காங்கிரஸ்லேருந்து 1925 ராமசாமி அவர்கள் வந்து விலகுறாங்க. அடுத்த கேள்வி, காம்ராட் என்ற ஆங்கில பத்திரிகையை ஆரம்பித்தவர். மௌலானா முகமது அலி. காம்ராட் என்ற ஆங்கில பத்திரிகையை ஆரம்பித்தவர் மௌலானா முகமது அலி. அடுத்த கேள்வி, 1937ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி தனது தி ஹரிஜன் என்ற பத்திரிகையை தொடர் கட்டுரையை வெளியிட்டு வரதா திட்டம் என்று அழைக்கப்படும் டேஸ் கல்வி திட்டத்தை முன்மொழிந்தார். ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து நம்ம டிஎன்பிசிலே நிறைய டைம் டிஃப்ரெண்ட் வேரியன்ஸில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அடிப்படை கல்வி. வரதா திட்டம் அப்படிங்கிறது அடிப்படை கல்விக்காக முன்மொழிந்திருக்காரு. ஸோ தி ஹரிஜன் அப்படிங்கிற அந்த பத்திரிகையை வந்து தொடங்கினது யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க மகாத்மா காந்தி அவர்கள். அடுத்த கேள்வி, 1937ஆம் ஆண்டு தேர்தலில் முஸ்லீம் லீக் பெற்ற முஸ்லீம் வாக்குகளின் மொத்த வாக்குகளின் சதவீதம் எவ்வளோ அப்படின்னா 4.8%.
அடுத்த கேள்வி. இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் வந்து இருமுறை இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அதோட வருடங்கள் என்ன அப்படிங்கிறது தான் 1938 மற்றும் 1939 இந்த 2 வருடங்களும் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைவராக சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அடுத்த கேள்வி. சுயராஜ்யத்தில் எனக்கு என்ன பங்கு இருக்கிறது என்று சொல்லுங்கள். இது யாருடைய முழக்கம்? சரியான ஆன்சர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லுது பாலகங்காதர திலகர். ஸோ இந்த கூற்று வந்து பார்த்தீங்கன்னா, சுயராஜ்யத்தில் எனக்கு என்ன பங்கு இருக்கிறது என்று கூறியவர் யார் அப்படின்னா பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். அடுத்த கேள்வி. பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் இந்தியாவின் வறுமையும் என்ற நூலை எழுதியவர். பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் இந்தியாவின் வறுமையும் என்ற நூலை எழுதியவர் தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். அடுத்த கேள்வி. கதர் கட்சியை லாலா ஹர்தயால் 1913 எந்த நாட்டில் தொடங்கினார்? எந்த நாடு அப்படின்னா அமெரிக்கா. ஸோ கதர் கட்சியை தொடங்கியவர் லாலா ஹர்தயால். இவர் எந்த ஆண்டு தொடங்கினார் அப்படின்னா 1913ஆம் ஆண்டு. இடம் வந்து அமெரிக்கா. பின்வரும் நிகழ்வுகளை காலமுறை வரிசைப்படுத்துக. சுதேசி இயக்கம், தன்னாட்சி இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம். இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. சுதேசி இயக்கம் அதோட வருடம் 1905. தன்னாட்சி இயக்கம் 1916. ஒத்துழையாமை இயக்கம் 1920. சட்ட மறுப்பு இயக்கம் 1930. அடுத்த கேள்வி. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். மேலும் அவர் பிரம்ம சபையை 1828ஆம் ஆண்டு நிறுவினார். 1814இல் ஆத்மீய சபாவையும் உருவாக்கியிருக்காரு. ஆத்மீய சபாவும் மற்றும் பிரம்ம சபா இரண்டுமே வந்து ராஜாராம் மோகன் ராயால் உருவாக்கப்பட்டது. வருடங்கள் அதையும் ஒரு டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான ஒரு கேள்வி. 1941ஆம் ஆண்டு விருதுநகர் நகராட்சி தலைவராக காமராஜர் தேர்ந்தெடுக்கப்படும் போது அவர் இருந்த இடம் என்ன அப்படிங்கிறத கேள்வி. இதுக்கு பதில் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.